அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அப்பரும் சுப்பரும் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது அப்பரும் சூப்பர். நன்றி. இன்று நாங்கள் என்ன விடயம் பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால், அது பற்றி முதல் தொடக்கமாக அப்பரிடம் கேட்டு தெரிந்துள்ளோம். என்ன விடயம் என்று கதைக்க போகிறோம் அப்பர்? கனடாவில் திருமண பதிவு இந்த முக்கியத்துவம் என்னென்றும் அதை காமன் லோ பார்ட்னர்ஸ் என்ற விளக்கத்தையும் திருமண பதிவு செய்கிறதாலே ஏற்படக்கூடிய நன்மை தீர்மானங்களை பற்றி தான். சரி, அந்த வகையில் எங்களுடைய நீண்டகால நண்பரும் இங்கு வருகை தந்திருக்கிறார். எங்களுடைய அழைப்பு ஏற்று திரு வேல்வி ஆனந்த் அவர்களோடு நாங்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு வீடியோ செய்திருந்தோம். அதை பார்த்து பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து பெரும்பாலானவர்கள் பாராட்டியிருந்தார்கள். மற்றது திரு வேல்வி ஆனந்த் அவர்கள் சொன்ன விளக்கங்கள் பலருக்கு இதுவரையில் அறியப்படாத பல விஷயங்களை அவர் தெளிவாக எங்களுடைய கேள்விக்கு கேட்டதாக பல நேயர்கள் எனக்கு அழைப்பு தந்து விளக்கியிருந்தார்கள். அந்த வகையில் அவர் நீண்ட காலமாக இங்கே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பது மட்டுமல்ல, அதே அளவு காலம் நீண்ட காலமாக இங்கு கனடாவில் திருமண பதிவாளராகவும் இருக்கிறார். அந்த வகையில் இந்த திருமண பந்தங்களுக்குள் நடைபெறும் பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு எங்களை விட அதிகம் தெரிந்தவராக இருப்பார். ஏனென்றால் அவர் இதுவரையில் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்லலாம் அந்த வகையில் திருமண ஒப்பந்தங்களை செய்து வைத்திருப்பார். அப்போ அதிலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நடக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அது பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கும் நேர்களுக்கும் நாங்கள் அவர் மூலம் அறிய தருவதன் பெருமை அடைகிறோம். காரணம் என்றால் இவையெல்லாம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள் கூட இதிலிருந்து பல நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும் கூடும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் திரு வேல்வி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவழைக்கிறோம். வணக்கம் வேல்வி அவர்களே. வணக்கம். சரி, இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சென்ற ஒரு சில வாரங்களுக்கு முன்பு எங்களோடு கலந்து ரியல் எஸ்டேட் பற்றி சிறப்பாக எல்லாம் விளங்கியிருந்தீர்கள். அதுக்கு முதல் எங்களுடைய பாராட்டுகள் என்றால், நாங்கள் பாராட்டுவதை விட பல நேர்கள் எனக்கு நேரடியாக அழைப்பு தந்து பாராட்டியிருந்தார்கள். உங்களுக்கும் அந்த பாராட்டுகள் உரித்தாக. சரி, நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த திருமணம் சம்பந்தமாகவும் அந்த பதிவு சம்பந்தமாகவும் கதைக்க போகிறோம். அது பற்றி உங்களுடைய சில சுருக்கத்தை சொல்லுங்கள். எஸ்.டி. நாதன் அவர்கள் கூடுதலாக சமூகம் சார்ந்து பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை பற்றி தான் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த விதத்தில் உங்களுக்கு சென்ற நிகழ்ச்சியிலே ரியல் எஸ்டேட்டை பற்றி சொல்கின்றோம். சமூகத்துக்கு தேவையாக அமைந்திருக்கும் பல பேர் அழைத்து அதை பற்றி கூடுதலான தகவல்களை கேட்டிருந்தார்கள். அந்த விதத்தில் இன்றும் எமது சமூகத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது திருமண பந்தத்தை பற்றி நாங்கள் இன்று கதைக்க இருக்கிறோம். அதற்கான கேள்விகளையே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி, அந்த வகையில் முதல் கேள்வியாக அப்பர் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க இருக்கிறார். அப்பர், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள். கனடாவில் புதுக்க வந்த இமிகிரண்ட்ஸை திருமணம் செய்யும்போது இந்த திருமண பதிவின் முக்கியத்துவம் என்னென்று சொல்ல முடியும்? திருமண பதிவு இல்லாமல் சும்மா கெட்டு கதிராயும் இருக்கலாம் தானே, என்னத்துக்காண்டி இந்த திருமணம் பதிவு செய்யப்படும்? இங்கே ஒரு திருமண பதிவுன்றது அது ஸ்டேட்டஸை சார்ந்தும் இருக்கும். சிலாக்கள் கனடா வந்து தங்களுக்கு சரியான ஒரு ஸ்டேட்டஸ் இங்கே கிடைக்க இல்லையென்ற பட்சத்தில் இன்னும் ஒரு உதவியை நாடுவார்கள். அவர்கள் திருமண பந்தத்தின் மூலம் தங்களது விசாக்களை நேர்த்தியானதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஆளை மறை பண்ணும் போது அவருக்கு அவர் மூலமாக திருமணம் செய்வதால் அவருக்கும் அதே அளவு சலுகைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக திருமணம் செய்வார்கள். சிலர் இங்கே உள்ள சட்டத்திட்டங்களின்படி தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்து வாழ வேண்டும் குடும்பமாக என்பதற்காக வாழுவார்கள். சிலர் கொமன் லோ என்ற சட்டத்தின் கீழே இருந்து கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் திருமணம் செய்யும் போதுதான் சட்டபூர்வமாக கணவன் தம்பதியாக இருப்பார்கள். அது வரைக்கும் கொமன் லோ பார்ட்னர்ஸாக இருந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்குள் பார்ட்னர்ஸ் என்று கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சரி, அந்த வகையில் நீங்கள் அப்பர் கேட்ட கேள்விக்கு இங்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது, திருமணம் என்றது இரு மனங்கள் ஒருமித்து வாழும் ஒரு வாழ்க்கை. அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு கூட அந்த நிலைமை இருக்கிறது. ஒரு ஆணை ஒரு பெண் தேர்வு செய்து அல்லது பெண்ணை ஒரு ஆண் சேர்ந்தது, மிருகங்களும் சேர்ந்துதான் வாழுகின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த பகுத்தறிவு சிந்தனை இருப்பதனால் மற்ற விலங்குகள்
சேர்ந்து வாழும்போது அவர்கள் இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆணின் உணர்வும் ஆணுக்கு பெண்ணின் உணர்வும் ஈர்ப்பாக ஏற்படும் போது அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து குலாவி தங்களுடைய வருங்கால சந்ததிகளை பெருக்கி வாழ்ந்து அமைதியாகவே அவை தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த சிந்தனை இருப்பதனால் இந்த திருமணம் செய்யும் போது மற்ற விலங்குகளைப் போல் இயற்கையாக அவர்கள் சேர்ந்து கொள்வதிலே பல காரணங்கள் அவருடைய திருமணத்தை ஏற்படுத்துவதில் பல காரணிகள் சம்பந்தப்படுகின்றன. அதில் நீங்கள் சொன்ன முதல் கருத்து இந்த ஸ்டேட்டஸ் சம்பந்தமாக திருமணம் பதிவு செய்து கொள்கிறார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதே நேரத்தில் ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்கிற சூழ்நிலையும் இருக்கிறது. மற்றது பெற்றோர்கள் அதை சேர்த்து வைக்கும் திருமணங்களும் இருக்கிறது. இதை விட வேறு சில காரணங்களுக்காகவும் இணைந்து வாழ்வார்கள். அவர்கள் அந்த காமன் லோ பார்ட்னர் மாதிரி பதிவு இல்லாமல் தொடர்ந்து அப்படி இருப்பார். இப்படி 4 வகையான இணைந்து வாழும் நிலைமை இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு திருமண பதிவாளராக இருப்பதனால் உங்களை அதை பற்றி நான் குறிப்பிடுவதற்கு நீங்கள் எங்களுடைய பார்க்கிற நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். முதல், நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த பணியில் இருக்கிறீர்கள், இதுவரையில் எத்தனை மக்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை செய்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சால் அவர்களும் உங்களை நாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெறும். அதை பற்றி முதல் சொல்லுங்கள், பிறகு இந்த திருமணத்தை பற்றி கதைப்போம். நான் வந்து ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருமண பதிவாளர். என்னை 1999ஆம் ஆண்டு திருமண பதிவாளராக ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் அங்கீகரித்திருந்தது. அன்று முதல் இன்று வரை அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் ஞாபக திருமணங்களை செய்து வைத்திருக்கின்றேன். சட்டபூர்வமான திருமணங்கள் பலவற்றை நாங்கள் செய்திருக்கின்றோம். பலவிதமான பலதரப்பானவர்களும் வருவார்கள். திருமணம் செய்து வைத்து சந்தோஷமாக வாழுபவர்கள் இப்ப கிட்டத்தட்ட 26 வருடங்கள் நான் செய்து வைத்தவர்களுக்கு 2-3 குழந்தைகளுக்கு மேல் சந்தோஷமாக வாழுவதாக கூறுவார்கள். நான் சில திருமண பதவிக்கு போகும்போது அவர்களாக வந்து கதைப்பார்கள், நீங்கள் செய்து வைத்தது சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லியது. அப்படி பலவிதமான குடும்பங்கள் சந்தோஷமாக வாழுவதற்கு நாங்களும் அதற்கு ஒத்தாசை புரிந்திருக்கின்றோம். சரி, அப்படி நீங்கள் பல திருமணங்களை செய்து வைத்திருக்கும் போது உங்களை அறியாமலேயே சில சந்தர்ப்பங்களில் ஒரு துர்ப்பாக்கியமாக நீங்கள் செய்து வைத்த திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டு அவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் அறிந்த அளவில் வந்திருக்கிறதா? உங்களுக்கு தெரிந்த அளவில் 1-2 அப்படி நடந்திருக்கின்றது. அது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஊரை போல இல்லை. எங்களோட ஊர்ல அந்த நேரத்துல இருந்தது ஒரு வருமானத்தை சார்ந்து ஒரு மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பா. அப்ப அது சீதனத்தை வாங்கி அவையில் திருமணம் செய்திருப்பினோம். இங்க திருமணம் உண்டு வரைக்குள்ள அவை சீதனத்தை இங்க பாக்குறதே இல்லை. இப்பத்தே நடைமுறையில செலவு கல்யாண வீட்டு செலவே அரைவாசி. அந்த விதத்துல நல்ல ஸ்டேட்டஸோட தான் வாழ்ந்து கொண்டிருப்பினோம். ஆனா அந்த பிள்ளைகளோட நான் கதை கேட்கல அவை கூறின விஷயம், நீங்கள் அந்த நேரத்துல ஏதோ சகிச்சு கொண்டு வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டீங்க. இப்ப எங்களுக்கு பிடிக்கலண்டே நாங்கள் அந்த மிச்சமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு நாங்கள் கசப்பான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேணும். அதை விட நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் தானே என்று சொல்லி அது ஒரு கருத்தை முன்வைக்க. அந்த வகையில் இப்ப நீங்கள் செய்து வைத்த திருமணங்கள் பலதா இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படி முறிவு ஏற்படும் போது அவர்கள் அந்த முறிவு ஏற்படுத்தக்கு முதல் நீங்கள் செய்து வைத்த திருமணத்தில் அந்த கணவன் சைட்லையோ அல்லது மனைவி சைட்லையோ யாராவது உங்களிடம் வந்து அறிவுரை, இதை பற்றி ஒரு அறிவுரை உங்கள்கிட்ட பெறுறதுக்காக அப்படி கேள்வி கேட்டு உங்களுடைய அறிவுரை எதிர்பார்த்து வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கா? சந்தர்ப்பங்கள் உண்டு. பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அறிவுரை கூறி அவர்கள் சேர்ந்து தொடர்ந்து வாழ்கிறார்கள். ஏனென்று சொன்னால் திருமணம் என்பது இந்த நாட்டிலும் சரி வேற எந்த நாட்டிலும் சரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் ஒரு திருமணம். நீங்கள் சரி இந்த திருமணத்தை நீங்க குழப்பலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால நான் விடுபட்டு போறேன், அடுத்ததா வர போறவர் எப்படி இருக்க போறாருன்றது உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து இதை விட வேர்ஸ்டா வந்து அமையலாம். அப்ப அங்க இன்னும் கணக்க விஷயத்த நீங்கள் சமாளிச்சு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாவிய. அப்ப கிடைச்சதை விட்டுட்டு நீங்கள் இன்னொன்றுக்கு இதை விட்டறிஞ்சோடு போகல சிலவள அது இன்னும் ஒரு துப்பாக்கியமா ஒரு கூடாத ஒரு நிலைமைக்கு கொண்டே உங்களை ஆளாக்கி கட்டாயம். இந்த வகையில் அப்ப நீங்கள் இந்த 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 விஷயத்துல என்ன வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருமண பதிவுக்கு வர்றவர் ஏற்கனவே திருமணம் என்னோட செய்திருந்து அதை நான் செய்யவில்லைன்னு சொல்லிக்கொண்டு அப்படியே யாராவது உங்களோட லைஃப்ல வந்து சந்திச்சிருக்கிறார்களா? அவர்கள் இந்த நாட்டில் திருமணம் செய்திருந்தால் இங்கே உள்ள கணனி கம்ப்யூட்டர்
அவர்களை கண்டுபிடித்து விடும் இந்த நாட்டிலே திருமணம் செய்தது என்று. ஆனால் இந்த கனடாவில் மட்டும்தான் ஒரு சட்டம் இருக்கின்றது. நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்து இங்கே திருமணம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் யூகேல இருந்து ஒரு மாப்பிள்ளையும் யுஎஸ்ஏல இருந்து ஒரு பொம்பளையும் கனடாவில் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாலுமா? இல்லை, அவர்கள் இங்க வாழாவிட்டாலும் அங்கிருந்து வந்து இங்க திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இப்ப நீங்க கேட்டதுக்கு பதில், இப்ப அவர் யூகேல இருக்கிறவர் அங்க திருமணம் செய்துட்டு இங்க வர, இங்க வந்து திருப்பி திருமணம் செய்யக்குள்ள அவர் உண்மையை சொல்ல வேணும். தான் அங்க திருமணம் செய்த சொன்னால் இங்கത്തെ அரசாங்கம் அவர்கிட்ட டாக்குமெண்ட், அங்க டிவோர்ஸ் எடுத்ததுக்குரிய டாக்குமெண்ட்டை வாங்கி யூகேக்கு அனுப்பி எல்லாம் செக் பண்ணி ஓகே என்ற அப்புறம் தான் இங்க திருமணம் செய்ததற்குரிய மேரேஜ் லைசன்ஸை கொடுப்பார். அங்கே அவர் டிவோர்ஸ் எடுக்காமல் இங்க வந்து அப்படி செய்யல, அப்படித்தானே? டிவோர்ஸ் எடுக்காமல் அவர் சொல்லாமல் செய்தால் நாங்கள் அவர்கிட்ட ஐடியை பார்ப்போம். 2 விட்னஸ் சாட்சியர் கையெழுத்து வைக்கணும் ஒரு திருமணம் சொன்னார். மாப்பிள்ளை பக்கத்துல ஒரு ஆள், பொம்பளை பக்கத்துல ஒரு ஆள். அவர் 2 பேரும் கையெழுத்து வைக்கிறது இவரை நன்றாக தனக்கு தெரியும். இவர் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் அந்த ஃபார்மில கொடுத்திருக்கிற சரியான தகவல் எல்லாம் சரி என்று சொல்லி அவர் தான் கீழே முழு பொறுப்பும் எடுத்து கையெழுத்து வைக்கிறார். அப்ப தச்சல அவர் அங்க திருமணம் செய்து போட்டு வந்து இங்க செய்ய இல்லைன்னு சொல்லி எங்கட சிட்டியில சொல்லி தான் சிங்கிள் என்று சொல்லி எடுத்திருந்தால் சாட்சி கையெழுத்து வைக்கிறவர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப சாட்சி கையெழுத்து வைக்கிறவர் அவருக்கு முழு பொறுப்பு. அவருக்கு தான் கூடுதலான கையெழுத்தும் வைக்க வேண்டி இருக்கும். இவரை தெரியும் என்று சொல்லி 2-3 இடத்துல கையெழுத்து வைப்பார். அந்த வகையில் சாட்சியாக வர்றவர் மிகவும் கவனமாக இருக்க வேணும். மற்றது யாருக்கு அவர் சாட்சியாக கையெழுத்து வைக்கிறாரோ அவர்களை பற்றிய சரியான பின்னணி, பேக்ரவுண்ட் எல்லாம் சரியாக தெரிந்தவராக இருக்க வேணும். அதில் ஒரு பொய்காலம் செய்தால் அவருக்கும் அந்த பிரச்சனை வரும் என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். அடுத்த கேள்வியாக என்ன ஒரு கேள்வி அப்பர் கேட்க இருக்கிறார். என்ன கேட்க போறீங்க? கேளுங்கள். கனடாவில் ஒரு ஆள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் திருமண பதிவுக்கு முன் என்ன விஷயங்களை அவர் அதுக்குரிய பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும்? கனடாவில் ஒரு ஆள் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் லேண்டட்டாயோ கனடியன் சிட்டிசனாவோ இருக்க வேண்டியதில்லை. அவருக்கு இந்த நாட்டுக்கு வரைக்கும் அவர் டூரிஸ்ட் சர்வீஸாக வந்திருந்தா கூட இங்கே திருமணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவர் 2 எங்கட ஆஃபீஸ் கனடா சிட்டி ஹால் அவையில ஒன்றாரி இருக்கிற மாநிலங்களில் உள்ள சிட்டி ஹால் எல்லாம் 2 ஐடியில கேட்பார்கள். ஒரு போட்டோ ஐடியும் அவர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கக்கூடிய இருக்கும். அதுவும் ஒரு ஐடி தான். அந்த 2 ஐடியையும் கொண்டு சிட்டி ஹாலுக்கு போகல அவை உங்களை எல்லாரையும் அந்த ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணி 2 பேர்ட்டையும் செக் பண்ணி பேரெல்லாம் சரி ஒன்று பார்த்து முதல் அவை ஒரு மேரேஜ் லைசன்ஸ் தருவார்கள். அந்த மேரேஜ் லைசன்ஸ் சில நேரம் நீங்கள் வெவ்வேறு சிட்டியில் இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். பிக்கரிங், அஜெக்ஸ், பிராம்டன் அப்படியான இடங்கள்ல இருக்கல நீங்கள் நேரடியாக போய் உடனே அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். 2 ஐடியும் கொண்டு போகல. அதோட உங்களோட இங்கத்த ஸ்டேட்டஸையும் கொண்டு போகலாம். இல்லை டூரிஸ்டாக வந்தால் உங்களோட பாஸ்போர்ட்டை காட்டலாம். அது ஒரு தடையாக இருக்காது. இங்கத்த சிட்டிசன் தான் கல்யாணம் கட்டணும், பிஆர் லேண்ட் பேப்பர் ஆடுறான் இல்லை. எந்த நாட்டிலேருந்து வந்து இங்கே மேரி பண்ணி கொள்ளலாம். ஆனால் 2 ஐடி இருக்க வேணும். அந்த ஐடியோட போய் மேரேஜ் லைசன்ஸ் எடுத்து போட்டு பேருந்து எங்களை போல ஒரு திருமண பதிவாளர்கிட்ட விரைக்கல நாங்கள் சாட்சிகள் எங்களுக்கு முன்னால் கையெழுத்து வச்சு அதை நிறைவேற்றுவோம். அது முந்தி கனடா ஒன்டாரியோவில் ஒரு சட்டம் இருந்தது. முதல் இப்போ நீங்கள் போய் 14 நாளைக்கு பிறகுதான் திருமணம் செய்யலாம் உண்டு. இப்போ அந்த சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்து நாளைக்கே திருமணம் செய்யணும் என்றாலும் செய்யலாம். திருமண பதிவை செய்து கொள்ளலாம். அதுக்கு அந்த மேரேஜ் லைசன்ஸ் எடுத்தா பிறகுதான் நாங்கள் திருமண பதிவை நடத்தி வைக்கலாம். அப்பாவே அந்த திருமண பதிவை முதலே நாங்கள் மேரேஜ் லைசன்ஸ் இருக்கோன்னு கேட்டு போட்டு தான் திருமண பதிவை செய்வோம். ஆகவே அந்த திருமண பதிவு செய்கிறதுக்கு முதல் எங்களுக்கு அந்த மேரேஜ் லைசன்ஸ் அந்த சிட்டியோட இருந்து கொண்டு வரதை பார்த்து தான் நாங்கள் திருமணம், அதுக்கு பிறகுதான் நாங்கள் திருமண பதிவை சாட்சிகளோட செய்து வைக்கலாம். சரி, இந்த வகையில் இதில் இன்னும் ஒரு கேள்வியை நான் குறிப்பிட்டு கேட்க இருக்கிறேன் என்றால், இப்போ இங்கே கனடாவில் பொதுவாக நாங்கள் அறிந்த அளவில் இளைஞர்கள், யுவதிகள் வந்து எந்த விதமான திருமண பதிவுகளோ ஒப்பந்தமோ செய்யாமல் நீண்ட காலம் சேர்ந்து வாழுகிறார்கள். அப்படி வாழும்போது வாழ்ந்த பின்பு ஒருவர் விட்டு பிரிகிற சம்பவங்களும் இருக்கிறது. திருமண ஒப்பந்தங்களை எழுதாமல் பிரிகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்படி பிரிந்தவர்கள் இன்னும் ஒருவரோடு சேர்ந்து வாழ்கிற சூழ்நிலையெல்லாம் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இளம் யுவதிகள், வாலிபர்கள் இப்படி செய்யக்க
அதனாலே அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் பின்விளைவுகள் எப்படி இருக்குமென்றதை உங்களுடைய அனுபவத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகளை இப்படி வச்சிருக்கவும் கூடும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பின் விளைவுகள் பின்னுக்கு ஏற்படும் போது உதாரணமாக ஷோர்ட்டாக சொல்கிறேன்னால் ஒருவர் இன்னொருவரோட எந்த விதமான திருமண ஒப்பந்தமோ பதிவு செய்யாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக தொடர்ந்து நிலைத்து வாழ்கிறார்கள். பிறகு அவர் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு பிரிந்து போகிறார்கள். பிறகு ஆணோ பெண்ணோ இன்னும் ஒருவரோடு தொடர்ந்து வாழ்கிறார்கள். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் இவருடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? திருமணம் என்பது ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பைண்டிங்னு சொல்லி ஒரு லோவில் நாங்கள் அவையில பைண்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவையில கொண்டு வரோம். 2 அவை திருமண பந்தத்தால் கணவன் மனைவியாக மாறினோம். அந்த மாறுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் கணவனோ மனைவிட்ட எவ்வளவு சொத்து பத்தர் இருக்குது என்ன மாதிரின்றதை பொறுத்து தச்சையில் ஒரு ஆளுக்கு எது நடந்தால் இல்லை அவை பிரிஞ்சு போயினோம்னா அவை இந்த சொத்துக்களை அரைவாசியாக பிரிப்பினான். எவ்வளவு என்னன்ற பொறுத்து பிரிப்பினான். கணவன் மனைவியாக வாழ்ந்தால் திருப்பி அந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வரும். கணவன் மனைவியாக இருந்தால் அந்த வீடு ஜாயிண்ட் டெனண்டோ அந்த டெனன்ட் இன் காமன்ஸோ என்றதை பொறுத்து அது அங்கே எத்தனை வீதம்ன்றதை பொறுத்து பிரிக்கப்படும். அந்த ஜாயிண்ட் டெனன்ட் சொன்னால் ஒரு ஆள் இதென்றால் மற்ற ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். டெனன்ட் இன் காமன் எண்டைக்குள்ள அவை எத்தனை வீதம் போட்டு எழுதினமோ அந்த வீதத்தை பொறுத்து இப்போ கணவன் 50% என்றால் சரி, இல்லை 70% 30% என்று சொன்னால் அவர் கணவனோ மனைவி தவறிட்டார் என்றால் அந்த மனைவி அந்த உறுத்துக்காரருக்கு எத்தனை வீதம் என்று எழுதியிருக்காரோ அந்த அளவு வீதம் அந்த உறுத்துக்காரருக்கு போகும். கணவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகாது. ஆனா ஜாயிண்ட் டெனன்ட் என்று சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா கணவனுக்கு தான் அது போகும். அப்ப இந்த கணவன் மனைவி என்ற ஸ்டேட்டஸுக்கு அவர்கள் வரக்கு முதல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இணைந்திருப்பவர்கள் இப்போ உதாரணமாக பாய்க்கு 2 வீடு இருக்கு, அல்லது ஒரு வீடு இருக்கு, அல்லது கேர்ளுக்கு 2 வீடு இருக்கு, ஒரு வீடு இருக்கு. அப்போ இவர்கள் எந்த விதமான லீக்கலான கையெழுத்துகள் விடாமல் சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒருவர் பிரியும் போது அந்த பிரிந்தவர் மற்றவரிடம் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து தனக்கு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? அவருக்கு இருக்கிற வீட்டு தான் ஒரு இருக்கிற வீடை மட்டும்தான் மேட்ரிமோனியல் ஹோம் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர் மற்றதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சிருப்பார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல துணைவியாட்ட பெயரோ கணவன் பெயரோ இல்லாத வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். இப்போ இருக்கிற வீடு கணவன் பெயர்லயோ மனைவியின் பெயரோ இருந்தானே இல்லாவிட்டான்னு கணவன் மனைவியாக சட்டபூர்வமாக வாழும் பட்சத்தில் அவர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரியாம அதை வித்து கொள்ளலாம். அப்ப அவைக்கு அதுல உரிமை கூட இருக்குது. மேட்ரிமோனியல் ஹோம் அண்டேக்குல உரிமை கூட இருக்குது. அடுத்த வீடு இன்வெஸ்ட்மெண்ட் அண்டேக்கு வேண்ட ஒரு கோர்ட் கேஸ் அண்டு போய்க்க அதெல்லாம் செல்லுபடியாமல் போயிடும். ஆனா கணவன் மனைவி அண்டு விறக்கு முதலே அவை சொத்து பத்து வாரன்று நீங்க சொல்லி இருந்தீங்க. அது இப்ப ப்ரீ நேப் என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் அதை நடத்தினா கல்யாணம் கட்டும் போது என்னட்ட இருக்கிற சொத்து பத்து இவ்வளவு இருக்குது, அதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, அது என்னுடைய சொத்து பத்து இல்ல மேரேஜ் கான்ட்ராக்ட் லோயர்களால செய்யலாம். அப்ப செய்யல அவை என்னென்ன இது இருக்குது இதெல்லாம் எனக்குரியது, இதுக்கு பிறகு வாரதுல இது என்னென்னதான் தருவேன் சொல்லி கான்ட்ராக்ட் போட்டுதுன்றது. அது என்ன நடக்கும்னு சொன்னா திருமணத்துக்கு முதல்ல நீங்கள் ஆளையால் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைக்கு எங்கட சமூகத்துக்கு மத்தியில கொண்டு வந்துடும். அதால அந்த கான்ட்ராக்டுக்கு சில ஆக்கள் சம்மதிக்க மாட்டோம். சில இப்பத்த எல்லாம் பிள்ளைய சம்மதிச்சாலும் அவன் பேரண்ட்ஸ் அதுக்கு விட மாட்டோம். அப்ப அது எவ்வளவு தூரம் எங்கட கம்யூனிட்டிக்கு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் இல்லை. சரி, அந்த வகையில் அப்ப சில பேர் வந்து இமிகிரேஷன் பர்பஸுக்காண்டியே மேரி பண்ற இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைன்றதுக்காண்டி மேரி பண்றாரு. அவர்கள் வந்து இமிகிரேஷன் பர்பஸ் முடிஞ்ச பிறகு அவர்கள் டிவோர்ஸ் எடுக்கிறார்கள். அந்த அப்படி கொத்தவர்கள் இப்போ ஒரு அது அந்த பர்பஸுக்காண்டி செய்கிறவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போ அவர் பர்பஸாக டிவோர்ஸ் எடுக்கல அவருக்கு ஷேர் போகுமா? ஆனால் உண்மையின்படி இந்த கேள்வி சட்டபூர்வமான கேள்வி. அவை பர்பஸாக செய்கிறேன்னு நாங்கள் அவைக்கு திருமணம் பதிவு செய்து வைக்க இயலாது. எங்களுக்கும் அது தெரிய வராது. அவர்கள் தங்கட வாட்டிலே வந்து திருமண பதிவு செய்த பிறகு தாங்கள் சட்டபூர்வமாக பிரிஞ்சு போயிடும் என்றால் திருமண பதிவு செய்து வைக்கிறதா நாங்கள் தச்சில் நாங்கள் அவைக்கு ஆலோசனை வழங்குவோம், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ்றதுன்றது. அதுக்கும் மிஞ்சி தாங்க பிரிஞ்சு போயிடும் என்று சொல்லி அவை தீர்மானிக்கிற பட்சத்தில் அவை லோயருக்கால போய்த்தான் மேலதிகமான விஷயங்களை டிவோர்ஸ் எடுக்கிறதோ எதென்றாலும் லோயருக்களால் அதை செய்யணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். சில ஆட்கள் என்ன தொலைபேசியில் அழைச்சி கேட்கிறவ
நான் அவைக்கு லோயர் மேட்ட நம்பரை கொடுத்து அவையோட கதைக்க சொல்லி தான் சொல்கிறேன். சரி, இந்த வகையில் இப்போ எங்களோட கலை கலாச்சார பண்பாடுகளின்படி ஒரு ஆணும் பெண்ணும் அப்பர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்டஸை விரும்பி கல்யாணம் செய்வதாக ஒரு ஒப்பந்தம் செய்வோடு பிறகு இவர்கள் பிரிகிறார்கள், டிவோர்ஸ் எடுக்கிறார்கள், அந்த அலுவலெல்லாம் முடிஞ்சது. அப்படி என்னும்போது இது ஆணையா அல்லது பெண்ணையா கூட பாதிக்கும். அந்த பெண்